இப்போ வந்து கிள்ளி போட்ட சாம்பார் வைக்க போகிறோம். எண்ணெய் காஞ்சோன்னே கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம், காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு தாளிச்சுக்கிட்டு சின்ன வெங்காயம், தக்காளி குட்டி குட்டியா நறுக்கி அதையும் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கணும். இதில் வந்து பருப்பு மட்டும் சேர்க்குறோம். அதனால் நல்லா ஜீரணமாகறதுக்கு, வயிறு உப்புசமாகாமல் இருக்கிறக்காண்டி கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கிறோம். பாசிப்பருப்பை நல்லா வறுத்து இந்த மாதிரி வேக வச்சுருக்கோம். இதை தூக்கி தக்காளி வதங்கினோன்னே அதில் ஊற்றி கொதிக்க விடணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறணும். அதில் நல்லா கொதிச்சோன்னே மல்லித்தலையை சின்ன சின்னமாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் அதில் போட்டு வாசனைக்கு போட்டு கொதிக்க விடணும். கொதிச்சு உப்பு போட்டு இறக்க வேண்டியதேன். இட்லி தோசைக்கு இந்த கிள்ளி போட்ட சாம்பார் சூப்பராக இருக்கும். காய் இல்லாத அன்னைக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துக்கு கூட நெய் ஊற்றி சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய், தேங்க்யூ.